இவனை விரட்டணும். என்னை தூக்கிட்டு போனாங்க இல்லை, கட்டில் படுத்து தூக்கி போட்டு மரத்தில் போட்டு கழுத்தை நெரிப்பாங்க. என்னை தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போகும்போது இவனை விடக்கூடாதுன்னா இவன் என்ன செய்வான், என்ன அஸ்டண்டவன் சார்லி அந்த கேட்ட அருவாலை அந்த விடக்கூடாதுன்னு கட்டி எடுத்துட்டு போவான். இவன் முன்னால போவான், இவன் முன்னால இவங்க 2 பேரும் போவாங்க, இவங்க முன்னால நான் போவேன். அவனை போட்டு தள்ள வாங்கடான்னு சொல்லி கூட்டி போவேன்ல. இந்த அருவாலை கையில் வச்சுட்டு எட்டி பார்த்துக்கிட்டே போன பாருங்க. இதுதான் எனக்கு தமிழ் சினிமாவில் கிடைச்ச பெருமை. சித்தீஷ் சார் ரொம்ப பாராட்டினார். சார் எட்டி பார்த்தது தான் ஓகே, எட்டி பார்த்து விட்டுற வேண்டியது, எட்டி பார்த்துக்கிட்டே போனீங்க பாருங்க. அதுதான் சார் இந்த படத்து சீனுடைய ஹைலைட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் இம்ப்ரூவைசேஷன் இல்லையா? அதுதான் விஜயெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-20 சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. வாய்ப்பு பண்ண முடியல. ஓடி ஓடி அங்கே போய் நிற்கிறாரு, ஓடி ஓடி இங்கே நிற்கிறாரு, டேக் வாங்கிட்டே இருக்காரு. அப்போ அவர் சுற்றிக்கிட்டே சொல்கிறாரு, விஜய் சார் ப்ளீஸ் கொஞ்சம் நாக்கை லைட்டாக கடிச்சிருக்கேன் ப்ளீஸ். 8 டேக் போச்சுட்டாரா அவர் ஓகே சார் அப்படின்றாரு. முடியல அவனால். ஓடி போய் அடா எடுபட்ட பயலுகளா, நாசமாக போகிறவங்களா, இப்படி பண்ணிட்டீங்களா ஐயோ அப்படின்னா. அதுக்கு முன்னால் அந்த வீட்டோடைய ஓனர் ராதாரவி வருவார். அவர் வந்து 200 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின கடிகாரடா, அப்பாடா நான் கூட புதுசுன்னு நினச்சிங்கன்னு ஒரு பிட்டை போட்டோன்னே கழுதைக்கு தெரியுமாடா கற்பூர வாரம் அடிப்பார். இப்படியே இந்த சீன் போயிட்டே இருக்கும். அப்போ மக்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா உள்ள அப்படியே வாழ்ந்துட்டாங்க. அந்த திரைக்கதைக்குள்ளே கூட்டி விட்டாங்க. அது காரணம் என்னன்னா அவர் என்னை மதிச்சார். நான் சொல்கிறத மட்டும் செய்யி அப்படிங்கிற வேலை செய்ய எனக்கு பிடிக்காது. நான் சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டேரியா அப்படிங்கிறது ஆக்ஷன் ஃபிலிம். ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு ஓகே, நான் சொன்னதை மட்டும் செய். நீ சொன்னது செய்கிறது வேறு புதுசாக அவரை ஆளை வச்சுக்கடா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவன் யாரும் திட்டலை. அதாவது வந்து இப்படித்தான் ஒவ்வொரு படத்துலையும் போய் ஒரு டேட்டை போய் கெஞ்சுவேன். நகைச்சுவைக்கு மட்டும் தன்னுடைய உடம்புல இருக்கிற ரத்தம் இருந்தால் தான் அங்கே எனக்குள்ள அந்த ஃபார்ட் பண்ண முடியும், இல்லை முடியாது. எழுதி கொடுத்து பேசுகிற நகைச்சுவை நடிகனே அல்ல. தன்னுடைய அவுட்புட்டு, தன்னுடைய இன்வால்மெண்ட் இருக்கணும். தங்கவேல் ஐயா ஒரு படத்தில் சொன்னாராம், மனோரமா கேட்டாங்களாம், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, உனக்கெல்லாம் எதுக்கிட்ட மீசை அப்படின்னு கேட்டாங்களாம். இப்போ நம்மளாம் தான் என்ன சொல்லுவான், யாரை பார்த்துட்டு ஆம்பளைங்கிற மாடி மோதி பார்ப்போம், யாரை கேட்குற ஆம்பளைன்னு அப்படின்னு தானே சொல்லணும். தங்கவேல் சொல்ல, நாங்கள் நம்ம வாங்கியா வச்சுக்கிறோம், அதான் வளருது அப்படின்னாரு. அப்போ ஹீமர் எங்கே இருக்கு பாருங்க. அந்த மாதிரி 8 டேக்கு 8-9 டேக் நடிக்கவே மாட்டேங்கிறார். ஒரு நகைச்சுவை என்பது சொல்லி கொடுத்து மட்டும் வருவதல்ல, சொந்தமாகவும் உடம்புல இருக்கணும். அது எங்கள் அப்பாவுடைய ஜீன்ஸு. நான் நாடகத்தில் நடிச்சிருக்கேன், மக்களோட மக்களாக வாழ்ந்திருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலவையாக வந்தனால கரெக்டாக என்னுடைய பர்சனல் தொழில் கண்ணாடி தொழில் இதெல்லாம் சேர்ந்து வந்ததில் இது ஒரு படம். இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கல்ல, இப்படி வந்தது தான் இந்த படம். இந்த படத்துடைய வெற்றி சிகாமணிங்கிற கேரக்டர் அவர் கரெக்டாக அந்த கான்ட்ராக்ட் கேரக்டர் பிடிச்ச உடனே என்ன கெட்ட போடலாம் வடிவேல் சார் அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஒன்று செய்யுங்க சார், நான் ஒன்று பண்ணுற பாருங்க சார் அப்படின்னா. ஒரு கேப் ஒன்று கொடுங்க, ரைட். ஒரு பென்சில் ஒன்று கொடுங்க, கரெக்ட் சார். ஒரு பேக் ஒன்று, ஒரு கேப்பு, ஒரு பேக்கு, ஒரு பென்சில் சார். நல்லா இருக்கா சார் பாருங்கள். ஒரு ட்ரௌசர் போகும் சார், எனக்கு ஒரு டிஷர்ட் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு. இந்த மாதிரி டிஷர்ட் போட்டேன். இந்த டிஷர்ட்டு, ஒரு பென்சில், ஒரு கேப்பு, சூப்பர் சார் அப்படின்னா. ரைட் சார், ரொம்ப நன்றி. இப்போ வரேன் பாருங்கள் உள்ள அப்படின்னு ஒரு பேக்கை வச்சு, பேக்கை விடவே மாட்டேன். அந்த பேக்கத்தான் ஆயுதமாக வச்சுருப்பேன், வழக்காக நினைக்கிறேன். இந்த லாரில் இருக்க ஜாமான் அணுகும்போது ஏன்டா குற்றாலத்தில் பிறக்க வேண்டியெல்லாம் இங்கே வந்து உயிரை வாங்குறீங்க. அப்போ என்னென்னா ஒரு வடிவேலு கான்ட்ராக்ட்காரனாக வந்து உள்ளே எவ்வளோ பாடுபடுறான், எவ்வளோ படாத பாடுபடுறான், எவ்வளோ சிரமப்படும், என்னடா அந்த அதுக்குள்ளேயே கொண்டு போய் அந்த கதையை கொண்டு போய் அப்படி தேவயானியை லவ் பண்ணுறது. அதில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சித்திச்சிக்கார் நல்லா பண்ணிப்பேன். அவர் சொல்லாமல் நான் ஒன்று பண்ணேன், அதுக்கு எனக்கு கை தட்டினார். தேவயானிக்கு சித்தப்பா யாருன்னா ராதாரவி, இந்த பசங்களுக்கு சித்தப்பா யாருன்னா நான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கேன். ராதாரவி அந்த அம்மா கூப்பிடுது, சித்தப்பா 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 அப்படிங்குது. இவர் நேசமணி என்னம்மா அப்படிமே. உடனே ராதாரவி, டேய் ஓஹோ நீங்களும் சித்தப்பா தானா, உங்களுக்கு தானா அப்படிமே.